இல்லை சார், இப்போ சமீபத்தில் சவுக்கு சங்கரோடைய ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து ரொம்பவே வைரலாக அவர் கூட இருக்க ஆட்கள்லாம் தனுஷ் சார் வந்து சிஎம் தான் வந்து கூப்பிடுவாங்க. இந்த தகவலை நாங்கள் வலைப்பேச்சில் எப்போவோ சொல்லிட்டோம். நாங்கள் சொல்லியே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்கு. ஒரு 2-3 தடவை சொல்லிட்டோம். அப்போ கூட தனுஷ் தரப்பிலிருந்து நம்ம தொடர்பு கொண்டு சார் நாங்கள் சும்மா ஃபண்ணுக்காக பேசிட்டு இருக்கோம், நீங்கள் சீரியஸாக பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அவங்க ஏன் வந்து தனுஷுக்கு வந்து அரசியல் ஆசை வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் அதை நோக்கி நகர்றாருங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ ரசிகர் மன்ற கொடிகளை எல்லாம் அவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல அந்த கொடிகளோடு அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் போறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் இனிமேல் தொடர்ந்து அவங்க பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் அவர் வந்து விஜயினுடைய ஜோதிடர் ராதன் பண்டிட்டுக்கிட்ட இப்போ விஜய் சார் வந்து ஆட்சியை பிடிச்சு ஒரு 3 வருஷம் தான் இருக்கும். இந்த மாற்றம் வந்து இப்போ மக்களுக்கு வந்து தேவைப்படல. அப்படி இருக்கும்போது தனுஷ் சார் வந்து அந்த எப்படி மாற்றம் நிகழும் சார்? இல்லைங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் அரசியலுக்கு வந்தாரு ஜெயிச்சிட்டாரு, நாம அரசியலுக்கு வந்தா ஜெயிச்சிருவோம்னு ஒரு கணக்கை இவங்க போடுறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல. விஜய் வந்து தனித்து போட்டிட்டார். இப்போ தனுஷை பொறுத்தளவுக்கு அவர் நேரடியாக விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண போறாரா, தாவேக ஆட்சியை விமர்சனம் பண்ண போறாரா? நான் விமர்சனம் பண்ணாமலே நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லி நான் அரசியலுக்கு வந்தா என்ன? முருகரோட படம் எடுக்கிறான்னா அவருடைய இந்த அரசியல் பாதையும் வந்து ஆன்மீகம் சார்ந்து இருக்க போகுது. அதுக்காக தான் இந்த இன்ட் வந்து கொடுக்குறாங்க. நாம ஏன் தனிச்சு போட்டிடணும்? முப்பாட்டம் முருகன் சொல்லிட்டு இருக்கிற சீமான் ஒருத்தர் இருக்காரு. இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, செந்தமிழன் சீமானோடு நாம சேர்ந்து ஒரே முருக கடவுள் பாதையில போயிடுவோம். அப்புறம் இந்த பக்கம் நம்மோடு சேர்வதற்கு யாரெல்லாம் தயாரா இருக்காங்களோ அவங்களையும் நம்ம சேர்த்துப்போம். ஸோ எல்லாமே ஒரு கால்குலேஷன் தானே. இல்லை சார், இதுக்கு பின்னாடி வந்து ரஜினி சார் தான் வந்து இருக்காரு வந்து சொல்றாங்க. எனக்கு தெரிந்த அதற்கு பல பேருக்கு பல விஐபிகளுக்கு ஜோதிடராக இருக்கார் போது, சென்னை குளத்தூர்ல சென்று அவரை போய் பார்த்து இப்போ அவருடைய அட்வைஸின் படி சில வேலைகள்லாம் தனுஷ் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி விஜய் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் சில விஷயங்கள்லாம் பண்ணி அவருடைய வெற்றிக்கு வந்து அதை ஒரு உறுதுணையாக வச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி நாம பண்ணுங்கிற முடிவையும் எடுத்து அவர் போயிட்டு இருக்காரு. இவர் வந்து இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க. இந்த 1 வருஷம் ஃபாஸ்டா ஒரு பிரச்சாரம் பண்றதோ அல்லது படங்கள்ல அரசியலை வைப்பதோ அல்லது சொல்ல முடியாது திமுகவோடு கூட்டணி வச்சுட்டு கூட அவர் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT holidays. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தனுஷ் சார் வந்து வெற்றிமான் சார் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. அது வந்து முருகரோட அந்த பயோபிக்கா வருது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து பாலிவுட்லேருந்து இந்த முருகருடைய படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. முருகர் வந்து நார்த் இந்தியாவில் தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் தனுஷ் சாரோட இந்த படம் வருதுன்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று தனுஷ் சார் மேலே ஒரு சில விமர்சனங்கள் வந்து வருது. தனுஷ் சார் வந்து எப்படி வந்து முருகரா நடிக்கலாம், இதுக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரியான படங்கள் வந்து நடிச்சிருக்காருன்னு வந்து பாருங்க. அப்படி இருக்கும்போது இவரை வச்சு நீங்க வந்து முருகர் படம் எடுக்கிறது வந்து எந்த விதத்துல வந்து சரின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் தவறுங்க. நடிப்பு தானே. நீங்கள் எந்த நடிகரும் எந்த கேரக்டரையும் நடிக்கலாம். இப்போ இவங்களுக்கு இதுதான் தகுதின்லாம் சொல்லுவதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. கலைங்கிறது அதுதான். ஸோ அதனால் அவர் நடிக்கக்கூடாதுங்கிற விவாதத்தை யாருமே ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ தெலுங்கில் ஒரு படம் எடுக்கிறாங்க, ஜூனியர் NTR படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் தான் வந்து அவர் முருகராக நடிக்கிறாரு. முருகன் வந்து நார்த்தில் பிறந்ததா அதில் ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரு சினிமாக்காரர், அவர் ஒன்றும் பெரிய வரலாற்று ஆசிரியர் கிடையாது. இன்னொன்று அவர் போய் உட்காந்து ஒரு கல்வெட்டை எழுதி அதை வந்து பூமிக்கு அடியில் புதைக்கலாம் போகிறதில்ல. இதுதான் வரலாறாக பின்னாடி மாறுதுன்னா கிடையாது. அது ஒரு படம், அது 1 நாள் ஓடுதோ 1.5 நாள் ஓடுதோ அது படத்தினுடைய தரத்தை பொறுத்து அமைய போகிற விஷயம். அதை எதுக்கு இவ்வளோ பெரிய சீரியஸான விஷயமா எடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. இங்கே ஒவ்வொருத்தரும் 1000 வரலாற்று பிழைகளோடு தினந்தோறும் பேசிகிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத நம்ம இதை எதுக்கு இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு பேசணுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ தனுஷ் முருகராக நடிக்கிறாரு அப்படின்னா அது 2029 துவங்க போகிற படம். அன்றைக்கி சுச்சுவேஷன் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அந்த படம் அறிவிப்போட நிற்க போகுதா அல்லது எடுக்க போகிறாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உண்டர்பார் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மாதிரியோ அல்லது ஒரு KVN மாதிரியோ ஒரு பெரிய நிறுவனம் எடுக்கிறாங்க, தனுஷுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, அறிவுமதிக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த படம் கட்டாயம் வரும்னு நாம் நம்பலாம். இது உண்டர்பாரில் தயாரிக்கிற படம். தனுஷ் வந்து அவர் சொந்த கம்பெனியில் தயாரிக்கிறார்.
வேணும்னா தயாரிப்பார், வேணான்னா தூக்கி போட்டு போயிடுவார். இது எதற்காக இந்த அறிவிப்பு வந்தது, இதன் காரணம் இவ்வளவு ஏழியராக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இதனுடைய உள்குத்து என்ன இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு புரியவே இல்லை. இவ்வளவு ஏழியராக ஒரு படத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ அதில் ஏதோ பின்னணி ஒன்று இருக்குது. ஒருவேளை சிவகார்த்திகேயன் சேயம்னு ஒரு படம் நடிக்கிறாரு, அதில் ஒரு முருகரா நடிக்கிறாரு. நாம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம்னா படம் வரும்பொழுது நீ என்ன நடிச்சிருக்க, எங்கள் அண்ணன் பின்னாடி வரப்போறாரு பாருன்னு ஒரு சண்டை போடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு லீடாக என்னன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று வெற்றிமாறனும் தனுஷும் எப்போவுமே நெருங்கிய நண்பர்கள். அவங்களுக்குள்ளே இப்போ ஒரு ஹீரோ டைரக்டருங்கிற அடையாளத்தெல்லாம் தாண்டிய ஒரு நட்பு இருக்குது. இப்போ திடீர்னு சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷன் வந்தது தனுஷ் விரும்பவே இல்லை. ஆரம்பத்திலிருந்து அவர் விரும்பவில்லை. ஏற்கனவே ஒரு முறை வெற்றிமாறன் சிம்புகிட்ட போய் கதை சொன்னதையே தனுஷ் விரும்பாமல் வெற்றிமாறன்ட்ட பல மாதங்கள் பேசாமல் இருந்தார். நீ எப்படி அவர்கிட்ட கதை சொன்னன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு சிம்புவை ஒரு பெரிய எதிரியை நினைக்கிறாரு தனுஷ். இப்போ வெற்றிமாறனும் சிம்புவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது அவர்களுக்கான நெருக்கம்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து ஒரு 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 இறுக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது மாறி போச்சு. இப்போ அதை உடைக்கணும்னா நாம் வெற்றிமாறனோட உடனடியாக ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு வேலையை அவர் பார்த்துருக்கிறாரு. சிம்புவும் வெற்றிமாறனும் இம்மிடியேட்டாக ரிப்பீட் கூட பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஸோ அதனால் அது இன்றைக்கி அறிவிப்பாக இருக்குது. அது படமாக வருமானு கூட நான் உறுதியாக சொல்ல முடியாது. இல்லை சார், இப்போ நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம்னா, இப்போ தனுஷரோட அந்த கொடி ஒன்று அறிமுகப்படுத்தி இருந்தாங்களே சார், இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தனுஷர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியலுக்கு தயாராகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் தான். இப்போ முருகரோட படம் எடுக்கிறான்னா அவருடைய இந்த அரசியல் பாதையும் ஆன்மீகம் சார்ந்து இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த இன்ட் கொடுக்குறாங்க. இன்னொன்று இப்போ வெற்றிமாறன் அவருடைய படங்கள் எல்லாமே சமூகம் சார்ந்து ஒரு படங்களாக இருக்கும். அவருடைய அந்த படைப்புகள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குரலாக இருக்கும். அப்படி இருக்க ஒருத்தர் முருகர் சார்ந்த ஒரு படம் எடுக்கிறது ஏதோ பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லாபி ஒன்று இருக்குது. தனுஷாருக்கும் வெற்றிமாறன் சார்ந்து பின்னாடி ஏதோ ஒரு லாபி இருக்குன்னு இல்லை இருக்கலாம், அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று தனுஷுக்கு அரசியல் ஆசை ரொம்ப நாள் ஆச்சு. அவர் அதை நோக்கி நகர்றாருங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ ரசிகர் மன்ற கொடிகளை எல்லாம் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி பல இடங்கள்ல இந்த கொடிகளோடு அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் இனிமேல் தொடர்ந்து அவங்க பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் விஜயினுடைய ஜோதிடர் ராதன் பண்டிட்டுக்கிட்ட ரெகுலராக ஒரு டச்சில் இருக்கார். என்னென்னா என்னை எப்படியா சிஎம் ஆக்கிருங்க, நீங்கள் என்னெல்லாம் விஜய்க்கு பண்ணீங்களோ அதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அவரும் ஒரு பக்கம் போய் தினந்தோறும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் நமக்கு வருது. அவர் எப்படி வருவார்? இப்போ அவர் ரொம்ப முக்கியமான பொசிஷனில் இருக்கார். விஜயினுடைய மனதில் இடம் பிடித்த ஒரு ஜோதிடராக அவர் இருக்கார். அவர் எப்படி தனுஷுக்கு ரூட்டு போட்டு கொடுப்பார்? முதல்ல அதை பேசிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஆனாலும் இப்போ ராதன் பண்டிட் நோ அதெல்லாம் இல்லைப்பா, நான் சந்திக்கிறதே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கார் போட்டுருக்கு. அந்த சந்திப்புக்கே இன்னும் ஒரு இடம் கொடுக்கல. இதற்கிடையில் குளத்தூரில் ஒரு ஜோதிடரை பார்த்து அவர் நீண்ட காலமாக பல பேருக்கு பல விஐபிகளுக்கு ஜோதிடராக இருக்கார் போட்டுருக்கு. சென்னை குளத்தூரில் சேர்ந்தவர். அவரை போய் பார்த்து இப்போ அவருடைய அட்வைஸின் படி சில வேலைகள்லாம் தனுஷ் செஞ்சிட்ருக்கார். ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி விஜய் ஸ்பிரிச்சுவலாகவும் சில விஷயங்கள்லாம் பண்ணி அவருடைய வெற்றிக்கு அதை ஒரு உறுதுணையாக வச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி நம்ம பண்ணுங்கிற முடிவையும் எடுத்து அவர் போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு அரசியல் ஆசை இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அதை நோக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக நகர்ந்துட்டு இருக்காரு அவர். இல்லை சார், இப்போ சமீபத்தில் சவுக்கு சங்கரோடைய ஒரு வீடியோ கிளிப்பிங் ரொம்பவே வைரலாக போச்சு. அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பேசினாராம். அப்போ தனுஷர் அவர் கூட இருக்க ஆட்கள்லாம் தனுஷர் சிஎம் தான் கூப்பிடுவாங்க. இந்த தகவலை நாங்கள் வலைபேச்சில் எப்போவோ சொல்லிட்டோம். நாங்கள் சொல்லியே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்கும். ஒரு 2-3 தடவை சொல்லிட்டோம். அப்போ கூட தனுஷ் தரப்பிலிருந்து நம்ம தொடர்பு கொண்டு, சார் நாங்கள் சும்மா ஃபன்னுக்காக பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் சீரியஸாக பொதுமக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்களேன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது அவங்க ஏன் அவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்கன்னா தான் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நாம் சிஎம், நீ டெப்டி சிஎம்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா அதுவே எதிர்காலத்தில் நடந்துடும், எண்ணத்தின் வலிமை அப்படிப்பட்டதுன்னு அவங்க நினச்சி அதை செஞ்சிட்ருக்காங்க. இல்லை சார், இப்போ நம்ம விஜய் சார் எடுத்துட்டா ஒரு பக்கம் அவர் இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி வெற்றி பெற்றதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செங்கல் அடிக்க வச்சு தான் அந்த வெற்றியை போனாங்க. ஆனால் இப்போ தனுஷர் சடனாக ஏதோ அரசியலுக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறது எப்படி சாத்தியமாகும் சார் அது? இப்போ ஏன்னா அந்த சைடு இப்போ திமுக அதிமுக இருந்தாங்க. அவங்க எல்லாமே ஒரு 50 வருடம் ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது. ஒரு தேய்ந்த நிலைக்கு வர மாதிரி இருந்தது. மக்களே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ விஜய் சார் ஆட்சியை பிடிச்சு ஒரு 3 வருஷம் தான் இருக்கும். அந்த மாற்றம் இப்போ மக்களுக்கு தேவைப்படலை.
அப்படி இருக்கும்போது தனுஷ் சார் வந்து அந்த எப்படி மாற்றம் நிகழும் சார்? இல்லைங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் அரசியலுக்கு வந்தார் ஜெயிச்சிட்டாரு, நாம் அரசியலுக்கு வந்தால் ஜெயிச்சிடுவோம்னு ஒரு கணக்கை இவங்க போடுறாங்க. ஒருவேளை தனுஷுடைய கணக்கு தவறாக முடியாதுங்கிறது வேற. அது அன்றைக்கி மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ அது. ஆனால் அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல. விஜய் வந்து தனித்து போட்டிக்கிட்டார், மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, இன்றைக்கி வந்துட்டார். நாம் ஏன் தனித்து போட்டிடணும்? முப்பாட்டம் முருகன் சொல்லிட்டு இருக்கிற சீமான் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு 4% வாக்கு இருக்குது. அநேகமாக இப்போ இடைத்தேர்தலில் 2% மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகளை அவங்களே ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த அரசை தொடர்ந்து விமர்சிக்கிறதன் மூலமாக. இப்போ இவர் என்ன பண்ணுவார், செந்தமிழன் சீமானோடு நாம் சேர்ந்து ஒரே முருக கடவுள் பாதையில் போயிடுவோம். அப்புறம் இந்த பக்கம் நம்மோடு சேர்வதற்கு யாரெல்லாம் தயாராக இருக்காங்களோ அவங்களையும் நம்ம சேர்த்துப்போம். அப்போ ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு போட்டிட்டோம்னு வைங்களேன், அன்றைக்கி நமக்கு என்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு கூட முயற்சி பண்ணலாம்ல. ஸோ எல்லாமே ஒரு கால்குலேஷன் தானே. இல்லை சார், இதுக்கு பின்னாடி வந்து ரஜினி சார் தான் வந்து இருக்கார் வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்த அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஜினி அவர்களை பொறுத்தளவுக்கு அந்த டைவர்ஸ் அவர் விரும்பவே இல்லை. கடைசி வரைக்கும் இதை வந்து அவங்க 2 பேரையும் அவங்களுக்கு இருக்கிற மன முறிவை தீர்த்து வச்சணும்னு அவர் போராடினார். தனுஷோடு பேசுவதற்கு நிறைய முயற்சி பண்ணார். தனுஷ் அதற்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ரஜினி சாரை பொறுத்தளவுக்கு 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் அதை அவர் விரும்பலை. ஆனாலும் பெரிய அழுத்தத்தின் காரணமாக அவர் ஒரு கட்டத்தில் ஓகேன்னு சொல்லிட்டார். மகளுடைய சந்தோஷம்தான் முக்கியம், நாம் இதில் வந்து வேறு எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமும் அவர் வந்து தனுஷை தன்னுடைய மருமகனாக நினைத்து ரொம்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய உரிமை கொடுத்தாரு. அவருக்கு டேட்டே 2 படத்துக்கு கொடுத்துருக்குறாருன்னா அப்போ சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 2 படம் இல்லை, காலா படத்தில் கொடுத்துருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் மீது ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தார். அப்படியே அவர்களுக்குள் ஒரு விரிசல் வந்த பிறகு இது அப்படி போயிடக்கூடாது, நாம் இது எப்படியாவது வந்து சேர்த்து வச்சிடணும்னு சொல்லி ஒரு புறம் மகள்கிட்ட ரொம்ப பேசினார். அவங்க பிடிவாதமாக இருந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்பொழுது அதை வந்து தனுஷ் அட்டன் பண்ணவே இல்லை. அந்த கால் அட்டன் பண்ணல. அவர் எடுத்த முயற்சிகளுக்கு இணங்கவே இல்லை அவர். ஸோ அப்போது அந்த வருத்தம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அவர் எந்த சூழ்நிலையிலையும் தனுஷனுடைய அரசியல் வரவை விரும்பவே மாட்டார், சப்போர்ட் பண்ணவும் மாட்டார். இல்லை சார், பின்னாடி அந்த ஆர்எஸ்எஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து முன்னாடி வந்து ரஜினி கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அவர் ஒரு சில காரணங்கள் சொல்லிட்டு அதுலேருந்து வெளியேறிட்டார். பின்னால் வந்து விஜய் சார் கிட்ட அதை அப்ரோச் பண்ணாங்க. அவர் நான் தனி கட்சி ஆரம்பித்து போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனி பாதையில் வந்து போயிட்டார். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய நடிகராக இன்றைக்கி தேதியில் இருக்கிறது வந்து தனுஷ் சாராக தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட இந்த அப்ரோச் வந்து நடந்திருக்குன்னு வந்து சொல்கிறாங்களே சார். இல்லை, அது நடந்தால் கூட ஏன் ரஜினி மூலமாக வரணும்? நேரடியாக அந்த அப்ரோச் அவங்க பண்ணியிருக்கலாமே. இல்லை, நேரடியாக தான் சொல்கிறேன் சார். நேரடியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ பிஜேபி பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஒன்றணும்னு அவங்க நினச்சாங்க. தேர்தலுக்கு முன்பே விஜயோடு பலமுறை அவங்க பேசுவதற்கு முயற்சி பண்ணாங்க. அவர் அதற்கு இடம் கொடுக்கல. ஸோ அதன் காரணமாக தான் அமித்ஷாவை கூட அவர் இன்னும் சந்திக்காமல் இருக்கார். ஒருவேளை இவர் விரும்பி இருக்கலாம், அவங்க வேணான்னு மறுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அவங்களுக்கு அந்த கோபம் வந்து விஜய் மீது இருக்குது. பட் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு ஓரளவுக்கு பரபரப்பான ஒரு நடிகர் இருந்தால் நமக்கு போதுங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ கடந்த முறை வந்து 4 சீட்டை என்னமோ ஜெயிச்சு வந்தாங்க இதில் சட்டமன்றத்தில். இந்த முறை 1 சீட்டு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அவங்க இன்னும் தேஞ்சு போயிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து தனியாக போயிட்டார். ஒரு பிஜேபியின் பி டீம் நான் இல்லைன்னு ஒரு தொடர்ந்து சொன்னால் கூட கருத்தியல் ரீதியாக அவங்க எல்லாமே ஒன்று தான். ஒருவேளை ஒரு பெரிய அரசியல் கட்சியாக அவர் மாறும் பொழுது அப்புறம் வந்து ஜெயித்த பிறகு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தனுஷ் மாதிரி ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகராக இருக்கார். அவர் இன்னும் கொஞ்சம் பூம் பண்ணி அவரை உள்ளே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை வந்து அரசியலுக்குள் இறக்குவதற்கு எண்ணம் பிஜேபிக்கு இருக்குது. ஸோ அது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. கட்டாயமாக ஜிவி பிரகாஷும் அரசியலுக்கு வரப்போகிறார். அவர் தனுஷோடு இணைந்து வருவாரா அல்லது அவரும் தனியாக பிஜேபியோடு சேர்ந்தே வருவாரான்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் அவரும் அரசியலுக்கு வராரு. இப்படி குட்டி குட்டியாக கொஞ்சம் பேரை பிடிச்சோம்னா இங்கே ஓரளவுக்கு நம்ம கால் உண்டலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. சார் இப்போ தனுஷ் சார் வந்து விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசியல் பாதைக்குள்ளே வந்து வந்துட்டார். இப்போ அவருடைய படங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து ரிலீஸ் ஆகிற நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும் போது இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர பலமாக இருக்கிறது வந்து விஜய் சாரோடைய அந்த விர்ச்சுவல்ஸ் வாரியர்ஸ் தான். இவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது இவங்க வந்து இந்த நெகட்டிவான இந்த விமர்சனத்தை வந்து பரப்புவாங்கன்னு சொல்லிட்டு இப்போவே அந்த டாக்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு சார். இதை தாண்டி தனுஷ் சாரால் வந்து சினிமாவில் வந்து அவருக்கான அந்த இடத்த வந்து பிடிக்க முடியுமா? இல்லைங்க, எப்போவுமே ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா அதை யாராலும் வீழ்த்த முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு விஷ்ணு விஷாலுடைய கட்டாகுஸ்தி 2 தான். ஏன்னா அவர் வந்து அந்த படம் வெளியாவதற்கு முன்பு விஜய்க்கு எதிராக சில வார்த்தைகளை பேசிட்டார்.
விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே பொங்கி எழுந்துட்டாங்க. ஆனால் அந்த படத்தை என்ன பண்ண முடியுது, மிகப்பெரிய வெற்றி படமாக அது மாறிச்சு. அப்போ படத்தில் கண்டென்ட் இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. குறிப்பிட்ட செக்டார் வேணால் அந்த படத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு ஒதுங்கிடலாம், அதை தாண்டி வேறு ஒன்றும் பண்ணிட முடியாது. அதனால் படத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ தனுஷை பொறுத்தளவுக்கு அவர் நேரடியாக விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண போகிறாரா, தாவேக்கா ஆட்சியை விமர்சனம் பண்ண போகிறாரா? நான் விமர்சனம் பண்ணாமலே நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லி நான் அரசியலுக்கு வந்தேன் என்ன அப்படின்னு கூட அவர் வரலாம். ஒரு சாஃப்டான அரசியலை கையில் எடுத்துகிட்டு கூட அவர் வரலாம். ஸோ அதனால் அவர் விமர்சிக்கும் போது தான் அவர் திருப்பி அடிப்பாங்களே தவிர, விமர்சிக்காத பட்சத்தில் ஏன் அவர் அடிக்க போகிறாங்க? அதற்கும் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது. இல்லை சார், இப்போ நம்மளை விட பலம் அதிகமாக இருக்கிற ஒருத்தரை எதிர்த்தா தான் நாமளும் அந்த ரேஸில் இருக்குன்னு வந்து. ஆமாம், அப்படி இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் தனுஷ் சார் வந்து விஜய் சாரை எதிர்த்து தானே சார் ஆகணும். அது லாஜிக்குங்க. ஒருவேளை ஏன்னா அவர் வந்து தேர்தல் நெருங்கும் பொழுது தான் அவர் அரசியல் கட்சியே ஆரம்பிக்க போகிறார். அது வரைக்கும் அது ரசிகர் மன்றமாக தான் செயல்பட போகுது. எனக்கு தெரிந்து 3 வருடத்தில் தேர்தல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலும் வருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க. இந்த 1 வருஷம் ஃபாஸ்ட்டாக அவர் பிரச்சாரம் பண்ணுறதோ அல்லது படங்களில் அரசியலை வைப்பதோ அல்லது சொல்ல முடியாது திமுகவோடு கூட்டணி வச்சுட்டு கூட ஒரு தேர்தலை சந்திக்கலாம். நமக்கு ஒரு 40 சீட்டு கொடுங்கன்னு கேட்டு கூட வரலாம். அன்னைக்கு அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. பட்டு பொதுவாக பார்க்கும்போது இந்த முறை தனித்து நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படியும் கூட்டணி சேர்ந்து தான் அவர் வரப்போகிறாரு. அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம். எல்லாமே யூகங்களாக பேசுறதுல அர்த்தம் இல்லை. இல்லை சார், இந்த மாதிரி சினிமாலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து அரசியல் வருதல் இருக்குது சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு அரசியலாக இருக்கும். அதாவதுங்க, இவர் தான் வரணும் இவர் தான் வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யாருக்கெல்லாம் ஓட்டு போடுகிற அதிகாரம் இருக்கோ அவர்களெல்லாம் தேர்தல் நிற்பதற்கும் அதிகாரம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீ நடிகை வரக்கூடாதுலாம் சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி சொன்னால் கூட அது தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நாட்டில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள், ரொம்ப கேவலமான குற்றங்களை செஞ்சவங்களும் அரசியலில் நின்று ஜெயிச்சு வந்து மந்திரிகளெல்லாம் ஆகுறாங்க. ஒவ்வொரு மந்திரியையும் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குற்ற வழக்குகள் அவங்க மேலே இருக்கும் இல்லையா? இப்போ அவங்களே அரசியலுக்கு வந்து அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடும்போது எந்த குற்றம் குறையும் இல்லாத வெறும் நடிப்பை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வரதில் என்ன தவறு இருக்குது? தனுஷ் வரட்டும் அல்லது யார் வேணாலும் வரட்டும், யாரும் தடுக்கக்கூடாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். நன்றி சார்.